சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒரு மக்களை ஏமாற்றி அதில் அந்த பணத்தில் மளிகை சாமான் மளிகை கடைக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு திருடனை பற்றி தான் அந்த இளவரசன் என்கிற திருடனும் பொய்காரி என்கிற திருட்டுமயிலும் நேற்று ஒரு வாய்ஸ் போட்டு அப்படியே அவங்க சப்ஸ்கிரைபர் அப்படியே ஆனந்த கண்ணீர் அடிச்சிருப்பாங்க. ஆனால் தியாகம் உங்கள் தியாகத்துக்கு இளவரசனுக்கு போய் ஒரு செலவு இங்கே பெருமாநல்லூரில் நான் ஒரு வாய்ஸ் போடுறேன், நல்லா கேளுங்க. அந்த ஏமாற்றுக்காரன் ஒரு அக்கா கிட்டே ஏமாற்றிருக்கா, அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. அந்த வாய்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி வீடியோக்குள்ளே வரேன். எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் ரூபாய்க்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஒரே முட்டை போய் வாங்குறதுக்கு அங்கே கிடைக்கிறதே இல்லை. சரிங்களா, நான் இன்னும் 2-3 பக்கம் சுற்றி அலைஞ்சு 1600 நான் வாங்குறேன். சரிங்களா, ஒரு பேக்கெட்டு. ஆமாங்க, 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்கிறேன் நான். அதான் நீங்க வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லல. அந்த மருந்து எல்லாமே விலை கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நான் அவங்க சொல்றத நான் பொய்ன்னு சொல்லணுங்களா? நான் வேணா அவங்களையே வேணாலும் நான் மருந்த வாங்கிட்டு, இந்த ரெசிப்ட் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். இல்லைங்கண்ணா, அவரு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டூருக்கு போறேன்னு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கிளம்பி போயிருக்காருண்ணா. அவர் அடுத்த வாரம் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை தானே வருவார். நானும் என் குழந்தைங்களுமா தானே கிடக்கும். சாப்பாட்டு கூட ஒன்றும் வாங்கி கொடுக்காம போயிருக்காருங்கண்ணா. அம்மா அப்பா தான் ஏதோ காசு அனுப்புறாங்களே, சொந்த ஊர் மதுரைங்கண்ணா. அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன சித்திரவதை செய்கிறாருண்ணா. அதனால தான் நான் நீங்கள் திங்கள் செவ்வாயில் கொரியர் வந்துடும் சொன்னீங்களா, சரி அவர் இல்லாதப்பயும் மொத்தமாக வாங்கி வச்சிடலான்னு தானே நான் இது பண்ணேன். நான் வாங்கி எங்கேயாவது ஒளிச்சு வச்சுக்கிடுவேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவேங்கண்ணா. அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் சத்தியமாக மருந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்கண்ணா. என் வாழ்க்கைக்கு அது, என் குழந்தைங்க வாழ்க்கைக்கு அது ஒரு நல்லது செய்வேன்னா அதை நான் அப்படி பார்த்து கொடுத்துருவேங்கண்ணா. கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போட்டு. இப்போ நிறைய பேருங்க ஆட்டோ டெலிட் கொடுத்து வச்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஆனால் டெலிட் ஆகிற மாதிரி டெலிட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். நான் நிறைய பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு நோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனுஷிக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டாங்க. சரிங்களா, நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, நான் என்னன்னாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவங்ககிட்டலாம் போய் அனுப்பிச்ச வேண்டாம். அவன் ஆரம்பத்துலேருந்தே நான் எதை பண்ணாலும் ஏதாவது குத்தம் சொல்லி குறை சொல்லி வீடியோ போடுறது தான் அவன் வேலை. தயவு செஞ்சு அவங்ககிட்டலாம் எதுவும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏங்க எதுக்குங்க நீங்கள் மென்மேலும் தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போய் வாங்கும்போது தான் நான் பெட்ரோல் காசு கேட்டேன். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எனக்கு எண்ணமே இல்லை. நான் அதை விளாக்ல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். பெட்ரோல் காசு கேட்டேன், பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்கன்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க. நான் உங்கள் பேரை தான் மென்ஷன் பண்ணல, ஆனால் உங்களுக்காக தான் போனேன். போயிட்டு இங்கே பாருங்க, பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்க, மருந்துக்கும் பணம் அனுப்பிச்சிட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் மறுபடியும் என்ன நான் கூட பெட்ரோல் காசு போட்டு விட்றேன்னா எனக்கும் போய் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு 2 பேர்த்துக்கு நான் இப்போ பெட்ரோல் காசு வாங்கினேன். 3வது ஆளுக்கு நானே சொல்லிட்டேன், நான் நீங்கள் ஒருத்தர் தான் இல்லைங்க பெட்ரோல் காசு, நான் 4 பேர்த்துக்கு நான் வாங்க போகிறேன், அதனால பெட்ரோல் காசு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாங்கினேன். எதுக்கு நீங்கள் என்னென்னமோ நினச்சி பேசிட்டீங்க. சரி, அந்த 30 பேர்த்துக்கு நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன். நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லட்டுமா? உங்கள் நம்பரை கொடுத்து யார் நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லட்டுமா? நான் கம்முன்னு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். என்னை ஏன் இப்படி வம்புக்கு இழுத்து ஏன் இப்படி என்னை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியவே இல்லை சத்தியமாலுமே. யாருங்க மேலும் மேலும் தேவையில்லாம வேலை பண்றாங்க? நீங்க பண்றீங்களா, நான் பண்றாங்களாங்க? சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி காயத்ரியே தான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுச்சு. வந்து இந்த மாரி போய் நாங்க மருந்து வாங்கிட்டு வர போறோம். மருந்து வாங்கியாச்சு அணு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு வீடியோ அவங்க அம்மா கூட போய் பஸ்ஸில் உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க. எதுக்கு டெலீட் பண்ணுறீங்க? மருந்தோட விலையும் சொல்லியும் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தான் தேவையில்லாம வேலை பண்றீங்க. நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்கனாலும், அது எல்லாத்துக்குமே செட் ஆகும்லாம் நினைக்காதீங்க. நாங்களும் டாக்டர்கிட்ட எல்லாத்துட்டையும் கேட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் மருந்து இல்ல. அப்படியே இருந்தாலும் அது சாப்பிட சாப்பிட சைட் எஃபெக்ட் தான் வரும். இன்னைக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு விட்டுட்டு மறுபடியும் தண்ணி அடிச்சாலும் அது அதோட எஃபெக்ட் அது காட்ட தான் காட்டும்னு சொல்றாங்க. நீங்க டாக்டரோட இத எல்லாமே நீங்க வச்சு போடுறீங்க. இதே தான் ஒரு வீடியோல மருந்து எங்க வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. மருந்து டாக்டர்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே போடுறீங்க. அது சரி, ஓகே. அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸும், ஃபோன் நம்பரும் போடுங்க. வேணுன்றவங்க அங்க போய் வாங்கிக்கட்டும். நீங்க வேணா இது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க.
ரூ. 2500க்காக நீங்க வந்துட்டு கேட்குறீங்கன்னு சொல்லி என்னை கேட்குறீங்களே! அப்போ இப்ப நீங்க வந்து ரூ. 1000 மருந்து வந்துட்டு நீங்க வந்து 1 மாசத்துக்கு வந்துட்டு உள்ள காச வந்துட்டு ரூ. 2000 போனாலும் மேல எக்ஸ்ட்ரா ரூ. 3000 ரூ. 2500 வச்சு சேல் பண்றீங்களே! நீங்க ஃபர்ஸ்ட்டு செய்றது நியாயமா இருக்குங்களா? அது குடுத்தும் வந்துட்டு யூஸ் இல்ல. நீங்க தான் மேலும் மேலும் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க லைசென்ஸ் வச்சு பண்றீங்களான்னு சொல்லுங்க. லைசென்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து ஒரு லைசென்ஸோட செய்யணும். இப்ப யாராவது ஒருத்தர் சாப்பிடுறாங்க. யாருக்கா ஒண்ணு சைட் எஃபெக்ட் ஆச்சு. எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கேட்டா, இங்க தான் சொல்லுவாங்க. நீங்க தான் மாட்டுவீங்க. உங்க வீடியோவ வந்துட்டு உங்க வீட்ல பெரியவங்க யாருமே பார்க்க மாட்டாங்களா? அவங்க கூட சொல்ல மாட்டாங்களா? எதுக்கு நீங்க தான் அவனுங்க தேவையில்லாம பண்றீங்க? வெல்கம் டு மை சேனல். நீங்கள் அந்த வாய்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு அக்கா கிட்ட இவன் இந்த இளவரசன் சொல்ல மாட்டேன், பொய்யரசன், போதையரசன், திருட்டு அரசன் சொல்ல பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, நான் வந்து என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறேங்க, பெட்ரோலுக்கு வேண்டாமா, அதுக்கு வேண்டாமா, வேலை என்ன, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் திருடி சம்பாதிக்கிறதா இந்த இளவரசனோட வேலையுமே, அந்த பொய்காரி திருட்டு மயிலோட வேலையுமே. இவங்க 2 பேர்த்த அப்படி தான் சொல்லணுங்க. அதாவது இவர் ஏமாத்தலின்ட்டு நேற்று ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. இந்த சந்தோஷமே எனக்கு போகுது அப்படின்ட்டு அந்த ஆளை பாருங்கள், தாடி ஒரு சேவிங் பண்ணாமல் 3 நாள் முழு போதை தான். நேற்று வாய்ஸ் போட்டு ஏமாத்துறான். அதே மாதிரி நான் ஒரு வாய்ஸ் நோட் நேற்று போட்டிருப்பேன். ஒரு பொண்ணு அழுதுட்டு, இந்த மாதிரி என் கணவர் என்னை அடித்து சித்திரவதை பண்ணுறாருங்க, எங்களுக்கு காசு இல்லை, நாங்கள் வந்து மதுரையிலேருந்து சிவகங்கையில் இருக்கிறோங்க, மதுரையிலேருந்து பேசுகிறேங்க, எப்படியாவது இந்த பேக்கெட் வாங்கி கொடுங்க, என் கணவருக்கு தெரியாமல் கலக்கி விடு. இந்த கணவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும்? இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுகிட்ட மருந்தை விற்று ஏமாற்றி திருடிட்டு இன்றைக்கி வாய்ஸ் நோட் போட்டு தப்பிச்சு பார்க்குறான். இளவரசன் உண்மையான ஆம்பளையாக இருந்தால், அவனுக்கு முதுகலும் மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால், அவனோட டிரான்சாக்ஷனுக்குமே அந்த பொய்யாரி காயத்ரியோட டிரான்சாக்ஷனை வெளியிட சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு வாய்ஸ் நோட்டு போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அந்த ஏமாளிக முட்டாள் சப்ஸ்கிரைபர் அதுக்கு பாருங்கள், உங்கள் தியாகத்துக்கு அளவே இல்லைங்க. போய் பெருமாநல்லூரில் போய் ஒரு சிலை வையுங்க. இந்த மாதிரி ஏமாற்றுக்காரனுக்குமே ஏமாற்றுக்காரியுமே. அப்புறம் அந்த பொய்காரி காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, அந்த மாதிரி ஒரு பொய்காரியை ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் மனைவியாக இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் செதஞ்சு போயிடும். எத்தனை பேர்த்தை ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு இவங்க வயிறை வளர்த்திருக்கிறாங்க, கருதின்னு இருக்கிறாங்க. அப்புறம் தங்க நகை, வெள்ளி கொலுசு. அந்த அக்கா கிட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது 2500 உங்களுக்கு பெரிய காசா, ஏன் இப்படி அங்கலாப்படுற, பிச்சை எடுத்து பிழைக்கலாம், ஆனால் இப்படி ஏமாற்றி பிழைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, நேற்று சொல்லியிருப்பாங்க, ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் போனால் அந்த ஃபுட்டு, இன்னொரு ஹோட்டல் போனால் இந்த ஃபுட்டு விலை அதிகமாக இருக்குது, ஹோட்டல்லையே அப்படி நல்லா இருக்கும்போது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்னபூர்ணா ஹோட்டலில் போனீங்கன்னா ஒரு ரோஸ்ட்டு 105 ரூபா, ஜிஎஸ்டி 48 ரூபா போயிடும். அதே நார்மல் ஹோட்டலில் போனால் 70 ரூபா, இன்னொரு நார்மல் ஹோட்டலில் போனால் 50 ரூபா. என்ன காரணம்னா, அவங்களாம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க, வாடகை கொடுக்கணும். ஹோட்டல் போனேன்னா விலைப்பட்டியல் கண்டிப்பாக போட்டிருப்பா, விலைப்பட்டியல் மறைக்க மாட்டாங்க. ஆனால் இளவரசன் என்ற ஏமாட்டுக்காரனும் காய்கறி என்கிற திருட்டு மயிலும் அந்த விலைப்பட்டியலை யாருக்கிட்டையும் சொல்லலை, டாக்டரோட நம்பர் கொடுக்கல, ஹாஸ்பிட்டலோட பேர் சொல்லலை, கேட்டால் வந்து டாக்டரு மருந்து அவங்களுக்கே கொடுக்க முடியல ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டுருக்குறாங்க. அந்த டாக்டரோட நம்பர் நான் போட்டிருக்கிறேன், அதனோட விலையை கேளுங்க. இலவசம் விற்ற விலையுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கேளுங்க. ஆனால் இலவசம் மாதிரி ஒரு திருடனையுமே காயத்ரி என்கிற பொய்காரியுமே திருட்டு மயிலன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நேற்று உட்காந்துட்டு தங்க மயில் அரிசி நல்லாக்குதா, பருப்பு நல்லாக்குதான்னு வீடியோ போட்டிருப்பார். அந்த பாய்ஸ் கேட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதக்கா சொல்லுது, ஏன் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, உங்களுக்கு வேண்டி போயிருக்கிறேன், உன்னை யாரையே போச்சோன்னா நீ திருடி சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக காட்டிட்டு இன்றைக்கி அந்த அக்கா கிட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு நியாயமானவன் தான் இந்த ஆள் எதுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும்? நான் கேட்குறது என்னென்ன, அப்போது எத்தனை பேர்த்துக்கிட்ட இந்த ஆள் ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பாங்க. கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பேக்கெட் கணக்காக மளிகை சாமானம் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பொட்டலம் மடிக்கிறவங்களாட்ட வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு எத்தனை பேரை ஏமாற்றி மோசடி பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. அந்த திருட்டு மயிலும் நம்ம திருடன் என்கிற இளவரசனும் அதைத்தான் சொல்லணும்.
அவங்க அம்மா எங்கே போனாங்க எனக்கு தெரியல. நான் வேணால் அவங்க அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு போகிறேன், இளவரசனை வர சொல்லுங்கள், அவங்க அம்மா ஆஃபீஸில் பேசுகிற உள்ளே இருக்கிற அதிகாரியும் வர சொல்லுங்கள். நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வாய்ஸ் நோட் போடுறேன். அவங்க கேட்குட்டுங்க அவங்க அம்மாக்கிட்ட, ஏம்மா உங்கள் பையன் இப்படியெல்லாம் சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு தாராளமாக கேட்பாங்க. என்ன காரணம்னா, எந்த இடத்துலையுமே அவங்க அம்மா நம்ம இளவரசனை பற்றி ஒரு வார்த்தையும் கூட அவன் தப்பு பண்ணால் இது வரைக்கும் பேசவே இல்லைங்க. அதுதான் உண்மை. அவங்க அம்மா ஒரு ஆன்மீக பக்தர் தான், இல்லைன்னு சொல்லல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இளவரசன் என்ன தப்பு பண்ணாலும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தான் கொடுப்பாங்க. எதிர்த்து ஒரு இடத்துலையும் கூட பேசுனதில்லை. கெட்ட வார்த்தை வேணால் பேசுவாங்க. திருப்பி நான் 4 மாதமே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மருந்து 1000 ரூபாங்க, அதிக ரேட்டு வச்சு விற்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் யாருமே கேட்கல. உங்கள் தியாகத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லி புகழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு 3 நாள் போதை. நேற்று விடிய காலையில் 5 மணிக்கு அந்த போதை அப்படியே தெரியுது. இப்போ எங்கே போச்சு இந்த ஒரு வாரம் இந்த மருந்து பிரச்சனை எங்கே போச்சு? இவன் இந்த மருந்து பிரச்சனையில் மோசடியிலேருந்து தப்பவே முடியாது. நேற்று மளிகை கடைக்காரனுக்கு 3000 ரூபா பணம் கொடுக்குறா. யார் வீட்டு பணம்? மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடி சம்பாதித்த பணம். அது எத்தனை பேத்துக்கு வேணால் கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபா கூட இதால் கொடுக்க மாட்டார். நேற்று போய் கொடுத்துக்கிறாரு, வாட்டர் பாட்டில் வாங்குறாரு. போதையை தான் போட்டிருக்கிறாரு, போதை தெளியில் ஏற்றுக்குது. இந்த மருந்து சுராதிங்கிறத மருந்து. அந்த மருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நச்சுத்தன்மை தேடுக்கு எந்த இடத்துலையுமே குடி நிப்பாட்டாது. ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஏமாற்றி மோசடி பண்ணி 2 பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் வாங்க, மக்களை காப்பாற்றியாச்சு. அப்புறம் இதுக்கு உதாரணம், ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருக்குது, இந்த ஹோட்டலில் விலை அதிகமாக இருக்குது. ஹோட்டலும் மருந்தும் ஒன்றா? இந்த ஆள் எந்த இடத்துலையுமே மருந்தோட விலை பட்டியல் வச்சு விற்கவே இல்லை, ஸ்கெட்சில் அடித்து விற்றுருக்குறான். நேற்று உட்காந்து வீடியோ போடுறாங்க, வாய்ஸ் இந்த சந்தோஷமாக போகுது, அந்த சந்தோஷமாக போதும். இந்த மாதிரி ஏமாற்றுக்கார நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் அந்த பொய்காரி திருட்டு மயில், அந்த அம்மா பார்த்தா அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. அந்த அம்மா வீட்டில் 2 குழந்தை இருக்குது. அவங்க காயத்ரி அம்மையாரோட வீட்டில் 2 குழந்தை படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் கொண்டு போய் காட்ட சொல்லுங்கள். அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற இடத்துல கொண்டு போய் காட்ட சொல்லுங்கள். அவங்க அண்ணனுக்கு இவங்க வீடியோ பார்த்தா எந்த இடத்துலையும் பொண்ணு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஒரு பர்ஸ்டான தம்பதிகள், மோசடி தம்பதிகள் தான் நாம் சொல்லணும். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும். அந்த சக்திவேல் ஒரு சக்திவேல் பற்றி என்ன சொல்லணும்னா, அந்த மாதிரி ஒரு வேவு வாக்குறவனை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. எதனாலேன்னா, நான் இளவரசனை பற்றி பேசும்போது ஊரா சக்திவேலு இளவரசனை ரொம்ப கேவலமாக, அதாவது பீடி மூக்க சோம்பேறி அப்படின்னு சொல்லி திட்டாத ஆளே இல்லை, திட்டாத கமெண்ட்டே கிடையாது. அப்புறம் அவங்க மனைவி காயத்ரி அம்மையார், நைட்டிங்கோல் அம்மையார் பொய்காரி, பொய் இழிப்புக்காரி கமெண்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அண்ணனை அப்படி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு தங்கச்சி சேனலில் போய் அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த சக்திவேல் மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே முடியாது. அந்த ஆளில் போய் ஒரு சேரீ இருந்தால் எடுத்து கட்ட சொல்லுங்கள். அங்கே உட்காந்துட்டு இந்த சக்திவேலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோணுங்க. அண்ணனை ஃபுல்லாக கெட்ட பேசாத பேச்சே கிடையாது. தங்கை சேனலில் போய் தாங்குறாரு. என்ன காரணம்னா, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த சேனல்காரங்களுக்கு புரியும், சக்திவேலை பற்றி புரியணும். சக்திவேல் சாதாரணப்பட்ட நினைக்காதீங்க. சக்திவேலோட கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் சேனலில் மட்டும்தான் இருக்குது, ஆண்கள் சேனலில் இருக்காது. சமீபத்திலும் கூட அவரோட நண்பர் சக்திவேலுக்கு ஒரு பேர் வச்சுருந்தார், பச்சோந்தி. அந்த பச்சோந்தி ஒரிஜினல் பச்சோந்தி சக்திவேல் தான். என்ன காரணம்னா, அத்தனை இது பண்ணியிருப்பாருங்க, அத்தனை பேடாக பேசியிருப்பார் அண்ணனை. ஆனால் தங்கை சேனலில் போய் அப்படி புகழ்ந்து தான் வளவலன்னு கமெண்ட் அடிப்பாங்க. சைக்கோ மாதிரி வளவலான்னு கமெண்ட் அடிப்பாருங்க. அவங்க அம்மாவை வாய்கிலேயே பேசுன்னு சொன்னார் இந்த சக்திவேல். ஆனால் இப்போ அவங்க தங்கை சேனலில் அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அண்ணனை அப்படியே ஒரு தரக்குறைவாக கமெண்ட் பண்ணிட்டு தங்கை சேனலில் போய் கமெண்ட்டை அள்ளி வீசுறாரு. இந்த ஆள் ஏதாச்சும் சாப்பாடு வச்சா சாப்பாடு வைக்கும் தருணம், ஆடு ஆராய்ச்சி மேய்ச்சா ஆடு மேய்க்கும் தருணம். இந்த ஆளுக்கு இதுதான் வேலைங்க. ராபர்ட் மீனாங்கிற சேனலில் கமெண்ட் போட்டிருந்தார். இப்போ கமெண்ட் போட்டதில்லை, என்னன்னு தெரியல. ஒருத்தர் லூஸு வந்துட்டு அப்படின்ட்டு யாரை சொல்லியிருப்பாங்க, சக்திவேலை. என்ன வேலைன்னா ஐ ஆம் பிஸி அப்படிம்பார். ஆவுனா யார் கேட்டது வேலை? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசனை பற்றி யாரா ஏதாச்சும் சொன்னால் அவங்க குடும்ப உறுப்பினருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஆனால்
இத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு ஒன்றும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் சுற்றிட்டுக்கா. இலவசனை பற்றி திருப்பி சொல்கிறாங்க. அவங்க அம்மா எந்த இடத்துலையும் இது வரைக்கும் சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா ஒரு அரசு அலுவலகத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் மான மரியாதை போயிருந்தால் அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்கட்டுக்குது. இலவசனோட பித்தலாட்டங்களை டெய்லி நான் சொல்லுவேங்க. அவன் வந்து எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் இத்தனை பாவத்தை செஞ்சுட்டு போய் நேராக எங்கே போவாங்க தெரியுங்களா? ஒண்டிமுனிப்பன் கோயில், அப்புறம் கொண்டத்து மகாளியம் கோயில், இந்த 2 கோயிலுக்கு போய் அந்த குழந்தை மேலே வச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்கள். நான் எந்த தப்பும் பண்ணல, மக்களை ஏமாற்றலை அப்படின்னு சொல்லுங்கள். எந்த காலத்துலையுமே அந்த திருட்டு மயிலுமே திருட இளவரசனுமே பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா இவங்க மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சா எங்கே பதுக்கலாம், எந்த வழியில் செலவண்ணலாம் இருக்கும். இவங்க இப்போ வீட்டு வாடகை கொடுக்கறதான் சரி, அந்த நகை எடுத்ததான் சரி, அந்த காருக்கு இஎம்ஐ கட்டுறதா இருந்தால் சரி, எல்லாமே மக்களை ஏமாற்றி சம்பாதிச்ச அந்த திருட்டு பணம் ஒரு நாளும் உருப்படாது. இந்த பாவத்தை எங்கே கொண்டு போய் கழுவ முடியாது. இவன் அவனை மூஞ்சி பாருங்க, அந்த தாடியும் பெட்டில் ஒன்றும் பெட்டில் அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி அட்வைஸ் பண்ணுறா. இத்தனை பேர்த்தை ஏமாற்றி திருடி சம்பாதிச்சுட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் கணவன் மணி இருக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது இவங்கள? அந்த மாதிரி அந்த பொய்காரியோட பொய்காரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அம்மா மக்களை காப்பாற்றிய ஒரு வீடியோவில் பல குடும்பத்தை காப்பாற்றியாச்சு அப்படின்னா எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தகரமயில் அந்த அம்மாவுக்கு திருட்டு மயிலுன்னு பேர் வைங்க எல்லாருமே. இளவரசனோட வீடியோ எல்லா மக்களுக்குமே பெருமாநல்லூர், கோபி, கொளப்பலூர் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. இந்த ஆள் விடவே கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.